கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தின் 4ஆம் வாரத்தில் நாங்கள் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இறை வார்த்தை உங்களையும் என்னையும் அழைப்பது 2 காரணங்களை பற்றி சிந்திக்க. முதலாவது, இயேசு ஆண்டவருடைய இந்த சிலுவை பாதையிலே அவர் வெற்றியினை ஏற்றுக்கொள்வதற்காக, வெற்றியினை அடைவதற்காக 2 காரணங்களை அவர் கையாண்டார். முதலாவதாக, இறைவனோடு இருந்த தந்தையோடு இருந்த தொடர்பு. அதே போன்று இறை தந்தைக்கு செவிமடுத்தல். இந்த காரணம் 2ஐயும் வைத்து கொண்டுதான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த சிலுவை பாதையிலே சிலுவையை வெற்றி கொண்டு உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசனை கொடுப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது உங்களும் என்னுடைய வாழ்க்கையும் நாங்கள் இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே மிக தூரம் காணப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மிக தூரம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு 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 இடைவெளி காணப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோமா? ஒரு நாளும் இறைவனுக்கு நாங்கள் செவிமடுப்பதல்ல, மாறாக நாங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ தவிர அவர் எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதனை செவிமடுத்து கேட்பதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை பற்றி சிந்திப்பதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இதனையே நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது குடும்பங்கள் உடைந்து குடும்பங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள் வருவதற்கு காரணம் கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே செவிமடுக்காத தன்மை, அவள் இருவருக்கு இடையே இந்த தொடர்பு இல்லாமை, ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே, அதாவது பாடசாலையிலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலே இவ்வாறான தொடர்பு இல்லாத காரணத்தினாலே இந்த சமுதாயம், உங்களுடைய பங்குகள், நாங்கள் வாழும் எங்களுடைய குடும்பங்கள் இவ்வாறு உடைந்து சின்ன பின்னமாக போகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் இவ்வாறு உறவை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது இறைவனோடு அந்த உண்மையான உறவை, அந்த இடைவெளி இல்லாமல் நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொன்றையும் நாங்கள் சரி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அந்த வரப்பிரசாதனை இந்த நாளிலே எங்களுக்கு தரும்படி இறைவனிடத்தில் கெஞ்சி மன்றாடுவோம்.